Hi BUO exam aspirants. BUO exam syllabusல இருக்கிற part 2 30 marksக்கான child psychology and pedagogyக்கான classes start பண்ணியாச்சு. Those who are all finding difficult in psychology, you can contact Starlight Coaching Center. A small clip from the day 1 online class for BUO உங்களுக்காக. எஸ் குட் ஈவினிங். இன்னைக்கு வந்துட்டு நம்ம யூனிட் 1 பார்க்க போறோம். இதுதான் நம்மளோட பிஇஓட ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதுல யூனிட் 1ல வந்துட்டு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னென்ன டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பிசிக்கல் டெவலப்மெண்ட், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், எமோஷனல் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட் அண்ட் மாரல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? இதோட டெவலப்மெண்ட் அண்ட் தேர் டெவலப்மெண்டல் டாஸ்க் அதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலா படிக்கிறத விட தியரிஸை தான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். நம்மளுக்கு வந்துட்டு இப்படி ஜென்ரலா தான் கொடுத்துருக்காங்க இந்த டாபிக்ஸ் பார்க்கும் போது, ஆனா உள்ள வந்துட்டு நிறைய தியரிஸ் இருக்கும். ஒரு சைக்காலஜிஸ்டும் வந்துட்டு அவங்களோட கோட்பாடுகளை சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்ஃபான்சி ஸ்டேஜ், சைல்ட்ஹுட் ஸ்டேஜ், அடாலசன்ட் ஸ்டேஜ்னு. இந்த ஒரு ஸ்டேஜுக்கும் ஒரு நேம் வச்சு அதுக்கு தியரிஸோட நேமும் இருக்கும். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு கொஸ்டின் வரும். மற்ற டாபிக்ஸ்லாம் என்ன, இந்த நேச்சர்னா என்ன, நர்ச்சர்னா என்ன, க்ரோத்னா என்ன, மெச்சுரேஷன்னா என்ன, இதெல்லாம் வந்துட்டு ஜென்ரலா நம்ம தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த தியரிஸை புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட் இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஒரு கொஸ்டின் வரலாம். பட் மேஜரா யூனிட் 1ல இருந்து நம்ம கொஸ்டின் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னும் போது இந்த 5 தியரிஸ் பேஸ் பண்ணி, இந்த 5 டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொஸ்டின் வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல தான் நம்ம ஒரு தியரியா பார்க்க போறோம். பிசிக்கல் டெவலப்மெண்ட், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு மூவ் ஆகும். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு இன்ட்ரோடக்ட் பார்த்துடலாம். ஓகே மேம். மியூட் பண்ணிக்கோங்க சார், மியூட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்துட்டு டிஸ்டிங்ஷன் அமாங் growth, டெவலப்மெண்ட் அண்ட் மெச்சுரேஷன். 1 minute. growth அப்படின்னும் போது பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இன்க்ரீஸ் இன் ஒருத்தரோட அளவுல சேஞ்ச் இருக்கு, இல்ல ஒருத்தவங்களோட லென்த்ல சேஞ்ச் இருக்கு, இல்ல ஹைட்ல சேஞ்ச் இருக்கு, இல்ல வெயிட், அவங்களோட வித் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னும் போது அதை தான் growthன்னு சொல்றோம். ஸோ பிசிக்கல் அப்பியரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறத தான் வந்து growth அப்படின்னு சொல்றாங்க. growth வந்துட்டு ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ல ஒரு பார்ட் தான் growth. ஓகேங்களா? ஸோ இதுதான் growthோட டெஃபினேஷன். நான் கொடுத்துருக்க மெட்டீரியல் வந்துட்டு 3 புக்ல இருந்து இந்த யூனிட் வந்துட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் நான். ஸோ 3 புக்கோட கியூமுலேட்டிவ் தான் வந்து இந்த பவர் பாயிண்ட். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் growth, என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கணும் growth, வளர்ச்சி அப்படின்னும் போது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்க்ரீஸ் காஸ்ட் பை பிகமிங் லார்ஜர் அண்ட் ஹெவியர். லார்ஜரா இன்க்ரீஸ் ஆகணும் அண்ட் ஹெவியராகவும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர். அண்ட் குவான்டிடேட்டிவ், ஆக்சுவலா இந்த பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட். growth வந்துட்டு குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குவான்டிடேட்டிவ் அப்படின்னா என்ன, லிட்ரல் மீனிங் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்பர்ஸால நம்மளால மெஷர் பண்ண முடியும். குவான்டிட்டி அப்படின்னு, அளவு அப்படின்னும். ஸோ growth-ஐ வந்து நம்மளால அளக்க முடியும். ஸோ இட் இஸ் அ குவான்டிடேட்டிவ். அதுவே நீங்க வந்துட்டு டெவலப்மெண்ட் டாபிக் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதை வந்து குவாலிட்டேட்டிவ் ஆஸ் வெல் அஸ் குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். மேஜர்லி குவாலிட்டேட்டிவ்னு சொல்லுவோம் டெவலப்மெண்ட். இங்க growth வந்துட்டு இட் இஸ் நாட் குவாலிட்டேட்டிவ், இட் இஸ் குவான்டிடேட்டிவ். எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னும் போது, விச் இஸ் நாட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் growth அப்படின்னு கேட்டுட்டு ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துட்டு அதுல எதுன்ட்டு கேட்கலாம். அதே மாதிரி விச் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் growth, அந்த மாதிரியும் கொஸ்டின் வரலாம். ஸோ இந்த 8 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம தரோவா புரிஞ்சுக்கிட்டா போதும். புரிஞ்சுக்கிட்டாலே வி கேன் அரைவ் அட் த ஆன்சர் ஈஸிலி. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அப்சர்வபிள் அண்ட் மெஷரபிள். பார்த்தாலே ஒரு குழந்தை வந்து வளருதா, வளர்ச்சி அடைஞ்சிடுச்சா, அந்த ஏஜுக்கான வளர்ச்சியில இருக்காங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அண்ட் வி கேன் மெஷர், ஹைட்டை மெஷர் பண்றோம், வெயிட்டை மெஷர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு growth-ஓட கேரக்டரிஸ்டிக். அண்ட் 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா, டஸ் நாட் கண்டினியூ த்ரூ அவுட் லைஃப். ஸோ த்ரூ அவுட் லைஃப் வந்து growth இருக்காது. ஒன்ஸ் மெச்சூரிட்டி அட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா growth ஸ்டாப் ஆயிடும். இப்ப இந்த பிக்சர்லயே பாத்தீங்கன்னா இந்த மேன் வந்துட்டு இங்கேயோட வந்துட்டு மெச்சூரிட்டி முடிஞ்சிடுது.
ஒரு 40ஸ்ல வராங்க, 50ஸ்ல வராங்கன்னா அதோட மெச்சூரிட்டி முடிஞ்சிடுது. அண்ட் தென் தே கோ ஃபார் செனசென்ஸ், ஓல்ட் ஏஜ் நோக்கி போயிடுவாங்க. அப்போ வந்துட்டு growth வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிடும். அவங்களோட ஹைட் டிக்ரீஸ் ஆகும் அண்ட் தென் வெயிட் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் மெச்சூரிட்டியை அட்டைன் பண்ணியாச்சு அப்படின்ன பிறகு growth வந்துட்டு ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த 4th பாயிண்ட். 5th பாயிண்ட் பாருங்க, மே ஆர் மே நாட் பிரிங் டெவலப்மெண்ட். growth வந்துட்டு சமயமே நம்மளுக்கு டெவலப்மெண்ட்டை கொடுக்குமா அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். ஏன் அப்படின்னா இப்போ வித்ல இன்க்ரீஸ் இருந்தா growthன்னு சொன்னேன். அப்போ ஒரு ஒபேசிட்டியான ஒரு பர்சன் வந்துட்டு இருக்காரு அப்படின்னும் போது, உடல் பருமனோட ஒரு பர்சன் இருக்காரு அப்படின்னா அது டெவலப்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா? அது நல்ல வளர்ச்சியை தான் வந்து நம்ம டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க வந்துட்டு இட் மே ஆர் மே நாட் பிரிங் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக். 6th என்ன அப்படின்னா, ரேட் ஆஃப் growth இஸ் நாட் யூனிஃபார்ம். ஒருத்தருக்கும் வந்துட்டு growth வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கும், ஒரு இண்டிவிஜுவலுக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு 7th பாயிண்ட் சொல்லுது. 7th பாயிண்ட் அண்ட் 6th பாயிண்ட்டும் ஒரு மாதிரி இன்டர் ரிலேட்டட். இப்போ இதுல என்னன்னா, ரேட் ஆஃப் growth இஸ் நாட் யூனிஃபார்ம் போது ஒரு குழந்தை ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்து பிறந்ததுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கடகடன்னு வளர்ந்துருவாங்க. ஒரு ரேபிட் growth நம்ம பார்க்க முடியும். அண்ட் ஒன்ஸ் இட் அட்டைன்ஸ் த பர்டிகுலர் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் வந்து growth நம்ம பார்க்க முடியாது. அகெயின் வந்து பியூபர்ட்டி அட்டைன் பண்ண பிறகு மறுபடியும் ஒரு ரேபிட் growth பார்க்க முடியும். ஸோ இட் இஸ் நாட் யூனிஃபார்ம், ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சியா இருக்காது. ஸோ அது ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக். அண்ட் தென் வைட் ரேஞ்ச் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் சொன்னேன். ஒரு குழந்தைங்களை பொறுத்தும் growth வந்து மாறுபடும். இப்போ நம்மளே வந்துட்டு ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு குழந்தை ரொம்ப ஒல்லியா இருக்கும், ஒரு குழந்தை குண்டா இருக்கும், ஒரு ஸ்டூடெண்ட்டை பாத்தீங்கன்னா ஹைட்டா இருப்பாங்க, ஒருத்தவங்க குள்ளமா இருப்பாங்க. ஸோ growth வந்துட்டு டிஃபர்ஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் அப்படின்றது 7th கேரக்டரிஸ்டிக். 8th என்ன அப்படின்னா, ரேட் ஆஃப் growth ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம கை பாத்தீங்கன்னா அதோட வளர்ச்சி டிஃப்ரெண்டா இருக்கும், காலோட வளர்ச்சி டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஒவ்வொரு பாடி பார்ட்ஸோட வளர்ச்சியுமே டிஃப்ரெண்ட். ஒரு பார்ட் ஆஃப் த பாடியோட growthமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஐஸா அதோட எவ்வளவு தூரம் வளரணுமோ அவ்வளவுதான் வளரும், அதுக்கப்புறம் வளர்ச்சி வந்து நின்னுடும். ஸோ இததான் வந்துட்டு 8th பாயிண்ட் சொல்றது. ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன். கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு எது நிறைய கேரக்டரிஸ்டிக் கொடுத்துட்டு எது வந்துட்டு growthோட கேரக்டரிஸ்டிக்னு கேட்கலாம், இல்ல எது growthோட கேரக்டரிஸ்டிக் இல்லைன்னு கொஸ்டின் வரலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு டெவலப்மெண்ட்னா என்னன்னு தெரியணும். எஸ், இதோட டீட்டெயில் கிளாஸஸ் வேணும்னா ஸ்டார்லைட் கோச்சிங் சென்டரை அணுகலாம். 30 மார்க்ஸ் கன்ஃபார்மாக நீங்கள் எடுக்க நான் கேரண்டி. ஓகேங்களா? பட் நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ஃபுல் கமிட்மெண்ட்டோடு படிக்கணும். ஸோ யூ கேன் காண்டாக்ட் 8438744608 ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ். தேங்க்யூ.